தென் சென்னை நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட விஎஸ் முதலி தெரு பகுதியில் கணபதி பள்ளி இருக்கு. அந்த பள்ளியில இருக்கக்கூடிய வாக்காளர்கள்ல அந்த பாகம் 99ல 900க்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் இருந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி. ஆனா இப்போ 491 வாக்காளர் பேர் மட்டுமே இடம்பெற்றிருக்கு. தொடர்ந்து முதல் முறை வாக்காளர்களுக்கு அங்க வாக்களிக்க மறுப்பு தெரிவிக்கப்பட்டதாக பொதுமக்கள் புகார் தெரிவிச்சிருக்காங்க. தற்போது தென் சென்னையினுடைய அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளர் ஜெயவர்தன் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. சார், இங்க கிட்டத்தட்ட 400 வாக்குகளுக்கு மேல நீக்கப்பட்டதான் இங்க உள்ள மக்களே சொல்றாங்க. அங்க வெறும் 491 வாக்குகள் மட்டும்தான் இங்க வாக்காளர் பட்டியலில் பேர் இறங்கிருக்காங்க. இதுக்கான காரணம் என்னவா பாக்குறீங்க? பாருங்க, இது இன்னைக்கு காலையில கூட நான் ஓட்டை செலுத்தி முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொன்னேன், டி நகர் தொகுதியிலும் நீங்க பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450 வாக்குகள் அது அந்த இடத்துல அந்த தெருவில் இருக்காங்க. அவங்க ஐடி கார்டு வச்சிருக்காங்க. ஆனா ஒரு டிஆர்ஓ துரைராஜ் என்ற டிஆர்ஓ அவர் பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக்கா அத்தனை ஓட்ஸை டிலீட் பண்ணியிருக்காரு. அவர் அதை பேஸ் பண்ணி நாங்கள் வி ஹவ் ரிட்டன் அ கம்ப்ளைண்ட் டு சிஇஓ. அதுக்கப்புறம் ராதாகிருஷ்ணன் சாருக்கும் நாங்கள் இது பண்ணி அட்வொகேட் வச்சு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். எல்லாமே பண்ணதும் கூட. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்லக்கூடியது என்னன்னா, நாங்கள் அந்த கன்சர்ன் ஆஃபீஸர் மேலே நடவடிக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க இப்போ அந்த இடத்துல அவங்க இருக்கிறாங்க, ஓட்டர் ஐடி வச்சிருக்காங்க, எல்லாமே வச்சிருக்காங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்களால ஓட்டு போட முடியல. செல்லா ஓட்டுன்ற விதத்தில் எப்படிங்க இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாதது, இது நியாயமற்றது. இத்தனை பேர் இந்த தெருவில் நம்ம சைதாப்பேட்டை தொகுதிங்க, இத்தனை பேர் ஒரே தெருவை சார்ந்திருக்கூட கிட்டத்தட்ட 400 என்ற விதத்தில் எடுக்கப்பட்டிருக்கு. ஒட்டுமொத்த ஆதங்கம் எங்க நாங்கள் இத்தனை காலமாக இங்கே இருக்கிறோம், எப்படிங்க எங்களுக்கு தெரியாமல் எங்களை டிலீட் பண்ணிட்டாங்க, வாக்காளர் பட்டியலில் எங்கள் சேலஞ்ச் ஓட்டு எங்களால் போட முடியல, எதுவுமே பண்ண முடியல. இவங்களோட ஒட்டுமொத்த ஆதங்கம் எல்லாரும் இங்கே வந்ததுக்கு பிறகு அவங்க சொல்கிறாங்க இது ஏற்றுக்கொள்ள முடியாதது. இது கண்டிப்பாக கன்சர்ன்ட் ஆஃபீஸர்ஸ் இப்போ பொறுத்தவரையில் என்ன சொல்கிறாங்கன்னா, ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் அந்த ஸ்டாச்சுஸில் பார்க்கும்போது அவங்க நோட்டிஃபிகேஷன் முன்னாடி அந்த கடைசி காலகட்டத்துக்கு அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது எந்த விதத்திலும் சேர்க்க முடியாது. இது எல்லாமே சொல்கிறீங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இத்தனை பேர் இருக்காங்க, இவங்களுக்கு என்ன பதில் சொல்லுவீங்க? இன்னொன்று, அந்த கன்சர்ன் யார் இருக்காங்களோ அந்த ஆஃபீஸர் ரிமூவ் பண்ணாங்களா, எல்லாரும் டிஆர்ஓ கேட்டர்ஸ். அந்த ஆஃபீஸர் கண்டிப்பாக நிர்வாக ரீதியாக அவங்க மேலே உச்சபட்ச நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா ஜனநாயகத்தை மறுத்து இருக்கக்கூடியவங்க ஒரு ஓட்டு போடுகின்ற உரிமை அவங்களுக்கு மறுக்கப்பட்டிருக்கிறது. இது ஏற்றுக்கொள்ள முடியாது. அந்த ஒரு எக்ஸாம்பிளா இனி வரும் காலங்களில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது என்ற விதத்தில் அவங்க மேலே உச்சபட்ச நடவடிக்கை நிர்வாக ரீதியாக கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷன் போல நடவடிக்கை எடுக்கணும். முதல் தலைமுறை வாக்காளர் ஒருத்தவங்களுக்கு வாக்கு மறுக்கப்பட்டது அப்படின்னா அவங்களுக்கு புதுசா பெயர் பட்டியல் சேர்க்கறதுல பக்கத்து தெருவிலையோ பக்கத்து பூத்துலையோ இருக்கலாம், அது வழக்கமா பார்த்துருக்கோம். ஆனால் ஒரு 70 வருஷமா இதே பகுதியில் வசிக்கக்கூடிய ஒருத்தர், நிறைய எலெக்ஷனுக்கு ஓட்டு போட்ட ஒருத்தர், என்னுடைய பேரை நீங்கிருச்சு அப்படின்றதையும் நம்ம இங்கே பார்க்குறோம். இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான காரணம் என்ன நீங்க பாக்குறீங்க? இப்போ அவங்களுக்கான வாக்கு செலுத்துறதுக்கான உரிமை எதுவும் இங்கே இருக்குமா, கிடைக்குமா? கவர்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல நிறைய கருப்பு ஆடுகள் இருக்கு. ஒழுங்கா அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கூடிய வேலையை வெறுப்பு இல்லாம எந்த கட்சியும் சாராம நியாயமான முறையில் நாம் ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஸ்பெக்ட்ல நம்ம நிர்வாகம் பண்ணோமா, நம்ம கொடுத்துருக்க ரோலை நம்ம செஞ்சோமா, கவர்மெண்ட் ஜாபை பார்த்தோமா, இதுதான் உண்மையாகவே நல்லது. அதை விட்டு ஒரு சாராருக்கு ஒரு கட்சி சாராருக்கு ஒருதலை பட்சமாக ஒரு இன்டென்ஷனோட மேலிருந்து வரக்கூடிய உத்தரவின் அடிப்படையில் இந்த மாதிரி செய்யக்கூடியவர்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, தக்க பாடம் இவர்களுக்கு புகட்ட வேண்டும். எலெக்ஷன் கமிஷன் இவங்களை நிர்வாக ரீதியாக உச்சபட்ச நடவடிக்கை இவங்க மேலே எடுக்கணும். இவங்களோட ஒட்டுமொத்த ஆதங்கம் இவங்க அவ்வளோ சொல்றாங்க, சார் நாங்கள் ஓட்டு போட எங்கள் ஜனநாயக கடமை நாங்கள் மிஸ் பண்ணிட்டு என்ன சார் அப்படின்னா, நாங்கள் 5 வருஷம் யாரை சார் நாங்கள் செலக்ட் பண்ணுறதுக்கு எங்களோட ஓட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆதங்கப்படுறாங்க. இதுக்கெல்லாம் கண்டிப்பாக எலெக்ஷன் கமிஷன் பதில் சொல்லி ஆக வேண்டும்.